இன்னைக்கு நம்ம பிஎட் செகண்ட் இயர்ல நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த சப்ஜெக்டா பார்க்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போற யூனிட் என்னன்னா மூணாவது யூனிட் பார்க்க தேர்ட் யூனிட் பார்க்க போறோம். தேர்ட் யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை மைய கல்வி. இந்த யூனிட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? குழந்தை மைய கல்வி இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு ரெண்டே கேள்வி தான் இருக்கு. சரிங்களா? அது ரெண்டுல இருந்து ஒண்ணு நமக்கு உறுதியா வரும். ஒண்ணு என்னன்னா இந்த குழந்தை மைய கல்வியை பற்றிய பண்புகள் மற்றும் அதை பத்தி விவரித்து கேட்கலாம். இல்ல என்ன குழந்தை மைய கல்வி தொடர்பான கல்வி கருத்துக்கள் அறிஞர்கள் வந்து ஒரு 6 அறிஞர்கள் வந்து இந்த குழந்தை மைய கல்வி கருத்துக்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது நமக்கு ஒரு அறிஞர்களை பத்தி கேட்கலாம், இல்ல இந்த குழந்தை மைய கல்வியை பத்தி நம்ம கேட்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க போறீங்கன்னா குழந்தை மைய கல்வி அப்படின்னா என்ன, அதோடைய பண்புகள் என்ன, அப்புறம் குழந்தை மைய கல்வியை அளித்துவது கவனத்தில் கொள்ள வேண்டியவை. இந்த 3 தான் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் நான் ஹெட்டிங் கொடுங்க, குழந்தை மைய கல்வின்னு போட்டு முதல் ஹெட்டிங்னா குழந்தை மைய கல்வியின் பொருள், அடுத்து குழந்தை மைய கல்வியின் பண்புகள். வெறும் பண்புகள் மட்டும் போனோம்னா குழந்தை மைய கல்வியின் பண்புகள் அப்படி போடுங்க. மூணாவது ஹெட்டிங்னா குழந்தை மைய கல்வியை அளிக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியவை அப்படி போடுங்க. இதுல நீங்க படிக்கிற ஒரு சில புக்ல வந்து இந்த மூணாவது ஹெட்டிங் இருக்காது. அதாவது குழந்தை மைய கல்வியை அளிக்கிறது கவனத்தில் கொள்ள வேண்டியவை இந்த ஹெட்டிங் ஒரு புக்ல இல்ல. சோ இந்த ஹெட்டிங் நோட் பண்ணி வச்சுங்க. இது கண்டிப்பான ஒரு விஷயம். இந்த கேள்வியை பத்தின ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல இருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. அதனால சில பண்புகள் மட்டும் ஒரு சில புக்ல விட்டாங்க, ஆனா இந்த பாயிண்ட் கண்டிப்பா சேர்த்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் அதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா குழந்தை மைய கல்வி. ஃபர்ஸ்ட் குழந்தை மைய கல்வினா என்ன, அதோட பொருள் என்ன அப்படி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதோடைய பண்புகள், அப்புறம் அதை கவனத்தில் கொள்ள வேண்டியவை, அந்த 3 ஹெட்டிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குழந்தை மைய கல்வினா என்ன. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காலத்துல வந்து ஆசிரியர் மைய கல்வியா இருந்துச்சு, இப்ப நமக்கு வந்து பாட மைய கல்வியா இருக்கு. இந்த குழந்தை மைய கல்வின்றது குறிப்பா இந்த தொடக்க கல்வி நிலையில தான் நம்ம கொஞ்சம் பயன்படுத்திட்டு வர்றோம். சரிங்களா? இப்ப நம்ம மோஸ்ட்லி நடைமுறையில் இருக்கிறது வந்து பாட மைய கல்வி தான். பாடத்தை 10th வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா 5 பாடம் இருக்கு. அந்த தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அந்த பாடமையை கற்று வச்சுதான் பண்ணோம். முன்னொரு காலத்துல என்ன செஞ்சோம், ஆசிரியர் குறுநில கல்வியில ஆசிரியர் மைய பத்தி இருந்துச்சு. இப்ப நம்ம நடைமுறைகளுக்கு வந்து பாடமைய கல்வியெல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா தொடக்க கல்வி நிலையில இந்த குழந்தை மைய கல்வியை வந்து பயன்படுத்தி வராங்க. விளையாட்டு மூலமா அவங்களுடைய ஆர்வத்தின் மூலமா அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறது தான் அந்த குழந்தை மைய கல்வி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குழந்தை மைய கல்வினா என்ன அப்படின்னு பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் நல்லா கவனிச்சுங்க. ஒரு சில புக்ல வந்து நிறைய வளவளன்னு கொடுத்துருக்கான். நீங்க அதை எழுதாதீங்க. அதை படிச்சுட்டு இருந்தீங்க, எதை எழுதுறதுன்னே உங்களுக்கு வந்து எதை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் இவ்வளவு அப்படின்னு சொல்லி அதுல ஆர்வம் உங்களுக்கு போயிருது. எடுத்தவனையும் பார்த்துருது. ஃபர்ஸ்ட் குழந்தை மைய கல்வினா என்ன, அதுல விஷயம் எடுத்து எழுதணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குழந்தை மைய கல்வி. ஃபர்ஸ்ட் ஒரு பாராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது தொன்று தொட்டு நிலவி வந்த ஆசிரியர் மைய கல்வி. முன்னாடி ஆசிரியர் மைய கல்வியா இருந்துச்சு, இப்ப பாட மைய கல்வி. தொன்று தொட்டு நிலவி வந்த ஆசிரியர் மைய கல்விக்கு பிறகு வழக்கத்தில் இருந்து வந்த பாடமைய கல்வி ஆகியவற்றிற்கு எதிர்ப்பாக தோன்றியது இந்த குழந்தை மைய கல்வி ஆகும். பாத்தீங்களா? தொன்று தொட்டு நிலவி வந்த ஆசிரியர் மைய கல்வி, அந்த குறுநில கல்வியில ஆசிரியர் மையப்படுத்தா இருக்கும். அப்புறம் பிறகு வழக்கத்தில் இருந்து வந்த வழக்கத்தில் இருந்து வந்த பாடமைய கல்வி ஆகியவற்றிற்கு எதிர்ப்பாக தோன்றியதே குழந்தை மைய கல்வி ஆகும். இது முதல் பரவாயில்லைங்க. அதுக்கு அடுத்த பரவாயில்ல கீழே. குழந்தை மைய கல்வி என்பது மாணவர்கள் தமது ஆர்வங்கள், குழந்தைகளுடைய ஆர்வத்தை வச்சு மாணவர்கள் குழந்தைகள் வச்சிருக்காங்க. மாணவர்கள் தமது ஆர்வங்கள், இயல்பூக்கங்கள், அவங்களுக்கு இயல்பாக விரும்புகிற விஷயம், இயல்பூக்கங்கள் ஆகியவற்றிற்கு அதுக்கு ஏற்ப இயற்கை சூழலில், அதான் முக்கியமான விஷயம், 4 சொத்துக்கள் அடைச்சு வைக்காம நடத்தாம இயற்கை சூழலில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு, இயற்கை சூழலில் பல்வேறு பாட சம்பந்தமான செயல்களில் ஈடுபட்டு சுய அனுபவத்தின் வாயிலாக, அவங்களுடைய சொந்த முயற்சியின் வாயிலாக, சுய அனுபவத்தின் வாயிலாக அறிவு வளர்ச்சி பெற்று உள்ளுர ஆற்றல்களையும், அவன்கிட்ட இருக்கிற எல்லா ஆற்றல்களையும், உள்ளுரை ஆற்றல்களையும் திறன்களையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது என்று வரையறுக்கப்படுகிறது. சோ இதுதான் நல்லா கவனிச்சுங்க. குழந்தை மைய கல்வி என்பது மாணவர்கள் தமது ஆர்வங்கள், இயல்பூக்கங்கள் ஆகியவற்றிற்கு ஏற்ப, அவனுடைய ஆர்வம் எதுல இருக்கு, அவனுக்கு ஆர்வத்துக்கு எப்படி நடத்துறது, அவனுக்கு ஆர்வங்கள், இயல்பூக்கங்கள், இயல்பாக அவனுக்கு எந்த மாதிரி ஆர்வம் இருக்கு, அதை இயல்பூக்கங்கள் ஆகியவற்றிற்கு ஏற்ப, அதற்கு ஏற்ப முக்கியமான விஷயம் இயற்கை சூழலில், அதாவது இயற்கை சூழலில் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு சுய அனுபவத்தின் வாயிலாக, அவனுடைய சொந்த அனுபவத்தை, அதாவது சுய அனுபவத்தின் வாயிலாக அறிவு வளர்ச்சி பெற்று உள்ளுரை ஆற்றல்களையும், அதாவது உள்ளுரை ஆற்றல்னா அவன்கிட்ட இருக்க எல்லா ஆற்றலையும், உள்ளுரை ஆற்றல்களையும் திறன்களையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு, அவனுடைய திறன்களையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு வழிவகை செய்கிறது என்று வரையறுக்கப்படுகிறது.
ஸோ இதுதான் குழந்தை மைய கல்வி. இப்போ நான் வாராவள சொன்னேன். அதுக்கு பிறகு இந்த குழந்தை மைய பத்தி ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து பாயிண்ட் வைஸா மென்ஷன் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட் 2 வாரம் ஒரு வாரம் 2 வாரம் வச்சு அதுக்கு பிறகு நான் சொல்றத பாயிண்ட் வைஸ் அளிக்குங்க. முதல் பாயிண்ட், ஒவ்வொரு குழந்தையும் தம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கற்றல் செயல்களில் ஈடுபட, தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கற்றல் செயல்களில் ஈடுபட. பாடத்தை வந்து சும்மா 4 ஜவத்துக்குள்ள வச்சுதான் நடத்தணும் கிடையாது. விளையாட்டு மூலமா அவங்க கற்றுக் கொடுக்குது. அதான் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப விளையாட்டு மூலமா கற்றுக் கொடுக்கலாம். அதான் ஒவ்வொரு குழந்தையும் தம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப கற்றல் செயல்களில் ஈடுபட முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்பதை இந்த குழந்தை மைய கல்வியின் அடிப்படையாகும். அடிப்படை விஷயமே இதான். தங்களுடைய விருப்பப்படி கல்வியை கத்துக்கணும், சுதந்திரமா கத்துக்கணும். இதுதான் அடிப்படை. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க. அந்த சுதந்திரம் என்பது என்ன? சுதந்திரம் சொல்றோம். அந்த சுதந்திரம் என்பது என்ன? சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் இன்றி இயங்குதலை குறிக்கிறது. யாருடைய கட்டுப்பாடும் அவனை ஃபோர்ஸ் பண்றது வைக்கிறதோ, அதை யாருடைய கட்டுப்பாடுகள் இன்றி இயங்குதலை குறிக்கிறது என்றாலும் ஒரு குழந்தையோட சுதந்திரம் மற்றொரு குழந்தைகளை பாதிக்காதவாறு அமைக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். 2வது பாயிண்ட் பாருங்க. சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் இன்றி இயங்குதலை குறிக்கிறது என்றாலும் ஒரு மாணவரது சுதந்திர செயல்பாடுகளில் பாருங்க, ஒரு மாணவரது சுதந்திர செயல்பாடுகளில் குறிப்பிடாத வகையில், அதாவது ஒரு மாணவனுடைய சுதந்திர செயல்கள் வந்து மற்றொரு மாணவனோட குறிப்பிடாதவங்க வேற ஆசிரியர் குறிப்பிடாத வகையில இருக்கணும். அதாவது ஒரு மாணவரது சுதந்திர செயல்பாடுகளில் குறிப்பிடாத வகையில் அமைதல் வேண்டும். அதான் முக்கியம். குறிப்பிடாத வகையில் அமைதல் வேண்டும். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க. சரி, இப்ப சுதந்திரம்னா என்ன சொல்றோம்? குழந்தை மைய கற்றலோட அடிப்படை விஷயம் என்ன சொல்றோம்? சரி, இதுல ஆசிரியர் செயல்பாடுங்க சார். குழந்தை மையமா இதுல ஆசிரியரோட செயல்பாடுங்க சார். அதுலதான் உங்களுக்கு 3வது பாயிண்ட் அவசியம் பண்றோம். ஆசிரியர் செயல்பாடு எப்படி இருக்கிறதுல ஆசிரியர் என்ன செய்யணும்? இந்த குழந்தை மைய கற்றல ஆசிரியர் கற்றல் செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை, அந்த மாணவர்களை அக்கறையுடன் கூர்ந்து நோக்கி கண்காணிப்பவராகவும் தேவைப்படும் சூழலில் வழிகாட்டுபவராகவும், அவனை கூர்ந்து கண்காணிப்பவராகவும் தேவைப்படும் நேரங்களில் வழிகாட்டுபவராகவும் இயங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்துவராகவும், மாணவர்களை என்கரேஜ் பண்றது, மாணவர்களை ஊக்கப்படுத்துவராகவும் ஆலோசனை அளிப்பவராகவும் தேவைப்படும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவவராகவும் மட்டுமே செயல்பட வேண்டும். ஆசிரியர் குழந்தை கற்றல்ல ஆசிரியரோட செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆசிரியர் கற்றல் செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை அக்கறையுடன் கூர்ந்து நோக்கி கண்காணிப்பவராகவும் தேவைப்படும் சூழலில் ஊக்கப்படுத்துவராகவும் இயங்கி மாணவர்களுக்கு ஆலோசனை அளிப்பவராகவும் தேவைப்படும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவதாக மட்டுமே செயல்பட வேண்டும். இதுதான் குழந்தை ஆசிரியரோட செயல்பாடு. சரிங்களா? அடுத்து லாஸ்ட் பண்ணீங்கன்னா பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். ஜூன் ஜாக்வஸ் ரோ அப்படின்ற ஒரு அறிஞர், அப்புறம் ரவீந்திரநாத் தாகூர் அவரு, மரியா மாண்டிசோரி அப்படின்றவரு, பெஸ் டாலாசி அப்படின்ற ஒரு அறிஞர். இந்த அறிஞர்கள் தான் இந்த குழந்தை மைய கற்றல்ல முன்னிலைப்படுத்துறதுல முக்கியமானவர்கள். லாஸ்ட் பாயிண்ட் யாரா கேட்டீங்கன்னா, ஜூன் ஜாக்வஸ் ரூசோ அப்படின்றவரு, ரவீந்திரநாத் தாகூர், மரியா மாண்டிசோரி, அப்புறம் பெஸ் டாலாசி அப்படின்ற இவங்க தான் இந்த குழந்தை மைய கற்றல்களை வந்து ஊக்கப்படுத்துறதுல முக்கியமானவர்கள் அப்படின்னு. ஸோ இதுதான் குழந்தை மைய கற்றலை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? இப்ப நான் சொல்ற ஃபார்முக்கு எழுதுங்க. அதுக்கு பிறகு அதுக்கு கீழே எடுத்துக்கோங்க. என்ன தெரியும்னா, குழந்தை மைய கல்வியின் பண்புகள். குழந்தை மைய கல்வியோட என்ன பண்புகள் அப்படின்னு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண்புகள் பாத்தீங்கன்னா உங்க புக்ல வளவளவு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து 5 பேஜ் 6 பேஜ் தான் வரணும். சரிங்களா? நீங்க அதுதாங்க முக்கியமான விஷயமா எடுத்துருக்கேன். அதை கவனிச்சுக்க. குழந்தை மைய கல்வியின் முக்கிய பண்புகள் ஒரு 8 பண்புகள் இருக்கு. குழந்தை மைய கல்வியில முக்கியமான பண்புகள்ல ஒரு 8 பண்புகள் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொன்றா சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல் பாயிண்ட், குழந்தைகள் இயற்கையின் இனிய சூழலில் கல்வி கற்க வேண்டும். நம்ம இயற்கை இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டோம். முதல் பாயிண்ட்னா இயற்கையோட ஒன்றி குழந்தைகள் கல்வி கற்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 4 சவத்துக்குள்ள எல்லாம் அடைச்சு வச்சு பஸ்ல அடைச்சு வச்சு அப்படிலாம் இல்லாம, அது முதல் பாயிண்ட். ஏன்னா அது குழந்தைகள் விருப்பப்படிங்கிறது. அது முதல் பாயிண்ட்னா குழந்தைகள் இயற்கையின் இனிய சூழலில் கல்வி கற்க வேண்டும். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, குழந்தைகளின் ஆர்வங்களையும் தற்போதைய மனப்போக்குகளையும் வைத்தே கல்வியை தொடங்குவது முக்கியம். குழந்தையோட ஆர்வத்தையும் தற்போது உள்ள மனப்பான்மையும் அதை மையப்படுத்தி தான் பாடத்தை தொடங்கணும்னு சொல்றாங்க இந்த குழந்தை மைய கல்வியில. 2வது பாயிண்ட் பாருங்க, குழந்தைகளின் ஆர்வங்களையும் தற்போதைய மனப்போக்குகளையும்
வைத்தே, தற்போதைய மனப்போக்குகளையும் வைத்தே கல்வியை தொடங்குவது முக்கியம். கல்வியை தொடங்குவது முக்கியம். இரண்டாவது பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க. குழந்தைகளின் வளர்ச்சி நிலை, ஆர்வங்கள், உள்ளார்ந்த திறன்கள். குழந்தைகளோட வளர்ச்சி நிலை எப்படி இருக்கு? அவனோட வளர்ச்சிக்கு இல்லாம நம்ம வாட்டில் எக்ஸ்ட்ரா வந்து அவனை நடத்தி மைண்ட்ல ஏற்றி அவனை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அது பாருங்க, குழந்தைகளின் வளர்ச்சி நிலை, அவனுடைய ஆர்வங்கள், உள்ளார்ந்த திறன்கள், அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு ஆகியவற்றிற்கு ஏற்ப கல்வி செயல்பாடுகள் அமைய வேண்டும். இதற்கு ஏற்பதான் கல்வி செயல்பாடுகள் இந்த குழந்தை மையத்தில் ஏற்பட வேண்டும். 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதாவது முதல் பாயிண்ட் சொன்னேன், குழந்தைகள் இயற்கையின் இனிய சூழலில் கல்வி கற்க வேண்டும் சொன்னேன். இரண்டாவது பாயிண்ட் சொன்னேன், குழந்தைகளின் ஆர்வங்களையும் தற்போதைய மனப்போக்குகளையும் வைத்தே கல்வி தொடங்குவது முக்கியம் சொல்லிட்டேன். மூணாவது சொன்னேன், குழந்தைகளின் வளர்ச்சி நிலை, ஆர்வங்கள், உள்ளார்ந்த திறன்கள் ஆகியவற்றிற்கு ஏற்ப கல்வி செயல்பாடுகள் அமைய வேண்டும். ஆகியவற்றிற்கு ஏற்பதான் கல்வி செயல்பாடுகள் அமைய வேண்டும் சொல்றேன். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க, புத்தகங்கள் மூலம் கற்றலுக்கும் வாய்மொழி கற்றலுக்கும் இடமே இல்லை. ஏன்னா இது வந்து பாட சம்பந்தமான பாடமொழி சம்பந்தமான கற்றல் கிடையாது, குழந்தை மைய கற்றல். அதாவது இதுல வந்து எதுக்கு வேலை கிடையாது. புத்தகங்கள் மூலம் கற்றலுக்கும் வாய்மொழி கல்விக்கும் இடம் இல்லை. இந்த குழந்தை மைய கற்றல் ரெண்டுக்கு இடம் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க, கல்வி செயல்முறைகள் யாவும் குழந்தைகளையும் அதன் தனித்துவத்தையும் மையமாக வைத்தே அமைக்க வேண்டும். கல்வி சம்பந்தமான எல்லா விஷயமும் குழந்தைகளை மையப்படுத்தியே அமைக்க வேண்டும் சொல்றாங்க. அதான் 5வது பாருங்க, கல்வி செயல்முறைகள் யாவும் குழந்தையையும் அதன் தனித்துவத்தையும் மையமாக வைத்தே அமைக்குதல் வேண்டும். நீங்க நோட் பண்ணி வச்சுங்க, எந்த புக்கை பற்றி நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு சில புக்ல ரொம்ப வேர்ட் வந்து சிம்பிளான ஒரு விஷயம், ஆனா அது புரியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்ற பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கங்க. இந்த கேள்வி வந்தா நீங்க அப்படியே எழுதிடலாம். நான் சொல்ற பாயிண்ட் வந்து நான் 5 பக்கம் 6 பக்கம் வர மாதிரி தான் நான் அப்படி பண்ணிருக்கேன் ஒவ்வொரு கேள்வியுமே. ஸோ நான் சொன்ன கேள்வி வச்சா நீங்க அப்படியே எழுதிடலாம். ஸோ நீங்க நோட் பண்ணி வச்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பாருங்க, 5வது பாயிண்ட் சொல்றேன், கல்வி செயல்முறைகள் யாவும் குழந்தையையும் அதன் தனித்துவத்தையும் மையமாக வைத்து அமைத்திட வேண்டும். அதை மையமாக வைத்து தான் அமைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6வது பாயிண்ட் சொன்னா, குழந்தைகளை குழந்தைகளாக பாவிக்க வேண்டுமே தவிர, குழந்தைகள் வந்து குழந்தைகளாக தான் பார்க்கணும். அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்றது, வயசுக்கு மீறி அட்வைஸ் பண்றது, அவனுக்கு அதை செய்ய போஸ்ட் பண்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. குழந்தைகளை குழந்தைகளாக பாவிக்க வேண்டுமே ஒழிய வயது வந்தோர் தமது கருத்துக்களை திணிக்க முயலக்கூடாது. தம்முடைய கருத்துக்களை திணிக்க முயலக்கூடாது. அது பாட்டு 7வது பாயிண்ட் சொன்னா, குழந்தைகளின் தனித்தன்மை மதிக்கப்படுவதோடு அவன் இண்டிவிஜுவாலிட்டி மதிக்கப்படணும். அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு, அது மதிக்கப்படுவது, அது இந்த குழந்தைகள் கட்டத்தில் மதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குழந்தைகளின் தனித்தன்மை மதிக்கப்படுவதோடு அவரது இயற்கை ஆர்வங்களான, அவருடைய இயற்கையாக இருக்க ஆர்வங்களான விளையாட்டு, எதையும் ஆராய்ந்து அறிதல் போன்றவையே கல்வி செயல்பாடுகளின் அடிப்படையாக அமைய வேண்டும். இந்த குழந்தை மைய கற்றல் வந்து குழந்தைகளின் தனித்தன்மை மதிக்கப்படுவதோடு அப்புறம் அவர்களது இயற்கை ஆர்வங்களான, என்ன இருக்கும் இயற்கை ஆர்வங்கள், விளையாட்டு, எதையும் ஆராய்ந்து அறிதல். சின்ன குழந்தைய பார்த்தா ஏதாவது ஓடிட்டு இருக்கோம், நம்ம திட்டிகிட்டே இருக்கோம், அதுதான் அவங்க கற்றுக்கொள்ற ஒரு விஷயமே. அதான் சொல்றாங்க, விளையாட்டு, எதையும் ஆராய்ந்து அறிதல் போன்றவையே கல்வி செயல்பாடுகளின் அடிப்படையாக அமைதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னா, குழந்தைகள் புலன் உணர்வுகள் மூலம் சுய அனுபவங்கள் பெற்று கற்றறிந்துவதையே கல்வியாகும். அவங்களா தன்னுடைய புலன்களை பயன்படுத்தி அவங்களா கற்றறிந்தது மட்டும் தான். அப்ப ஆசிரியர் செயல்பாடு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது மட்டும் தான் ஆசிரியர் செயல்பாடா இருக்கணும். அதனால குழந்தைகள் புலன் உணர்வுகள் மூலம் சுய அனுபவங்கள் பெற்று கற்றறிந்துவதே கல்வியாகும். சோ இதுதான் என்னன்னா பண்புகள். சரிங்களா? அப்ப இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் பத்தி உங்களுக்கு ஒரு பக்கம் வரும், இந்த பண்புகள் அப்படின்ற பத்தி உங்களுக்கு ஒரு பக்கம் வரும். கிட்டத்தட்ட ரெண்டு பக்கம் இதுல வந்துடும், 2 பக்கம் 2 பக்கம் வந்துடும். அடுத்த கிட்டிங் என்ன போறீங்கன்னா, குழந்தை மைய கல்வியை அளித்திருவதில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை. நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு சில இது வந்து உங்க புக்ல இருக்காது, இந்த சொல்ற பாயிண்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தா படிச்சுங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அடுத்த கிட்டிங் என்ன போறீங்கன்னா, குழந்தை மைய கல்வியை அளித்திருவதில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை அப்படி ஹெட்டிங் போட்டு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு 5 விஷயம் இருக்கு. இந்த ஹெட்டிங் போட்டு நீங்க டைரக்டா அந்த 5 விஷயத்தை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வைஸா எழுதுங்க. என்னென்ன விஷயம் சார் 5 விஷயம் நல்லா கவனிச்சுங்க. குழந்தையை கவனத்தில் கொள்ள வேண்டியவை, இந்த குழந்தை மையத்தை கவனத்தில் கொள்ள வேண்டியவை வந்து 5 விஷயம் இருக்கு. என்னென்ன விஷயம் ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா இருக்குங்க, உங்க புக்ல நோட் பண்ணி வச்சுக்க சொல்றேன். முதல் பாயிண்ட் சுதந்திரம். 1 சுதந்திரம். 2 தாமே மேற்கொள்ளும் செயல்கள். ஏன்னா குழந்தை மைய கற்றல் வந்து அவங்க தான் மேற்கொள்ளணும், அது தாமே மேற்கொள்ளும் செயல்கள். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பாருங்க, தன்னியல்பான ஆளுமை வளர்ச்சி. 3வது பாயிண்ட் வந்து
தன்னியல்பான ஆளுமை வளர்ச்சி. 4வது பாயிண்ட், குழந்தைகளின் தேவைகள் மற்றும் ஆர்வங்களின் அடிப்படையில் அமைந்த கல்வி செயல்கள். 4வது பாருங்க, குழந்தைகளின் தேவைகள் மற்றும் ஆர்வங்களின் அடிப்படையில் அமைந்த கல்வி செயல்கள். 4வது பாயிண்ட். 5வது பாருங்க, அனுபவங்கள் அடிப்படையிலான கல்வி. 5வது பாயிண்ட் வந்து அனுபவங்கள் அடிப்படையிலான கல்வி. சோ நீங்க என்ன செய்றீங்கன்னா, குழந்தை மைய கல்வி அளித்திடும் கவனத்தில் கொள்ள வேண்டிய போட்டு அந்த 5 நான் சொல்ற 5 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பாருங்க, இப்படி ஃபார்மட்ல எழுதுனீங்கன்னா இதை பார்த்தவனே அவன் யோசிக்கவே மாட்டான். 10 மார்க் எழுதுனீங்கன்னா 8 மார்க் 9 மார்க் போட்டுருவான். இந்த ஃபார்மட்ல நீங்க எழுதுங்க. சரிங்களா? இப்போ 5 பாயிண்ட் எழுதுங்களா, அது ஒவ்வொரு பாயிண்ட் என்ன பார்ப்போம். முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன், சுதந்திரம். சரிங்களா? ஏன்னா குழந்தை மேல கட்டணா என்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன், அது பண்புகள் சொல்லிட்டேன். இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சுதந்திரம் நம்ம என்ன எழுதலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு. அப்ப இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சாவே நீங்க ஓன் சென்டென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்ற விஷயத்தை கேட்டுட்டு நீங்க ஓன் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் சுதந்திரம். இந்த சுதந்திரத்துக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, குழந்தை மைய கல்வியில் குழந்தை நேரடியாக தானே கண்டறிவதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறது. பாருங்க, குழந்தை மைய கல்வியில் குழந்தை நேரடியாக தானே கண்டறிவதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறது. தவிர தகவல்களை மறைமுக மூலங்களான புத்தகங்கள், ஆசிரியர்கள் உரை போன்றவற்றின் மூலம் பெற முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. குழந்தைகளா நம்ம சப்ஜெக்டுக்கு என்ன இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கணும், ஆசிரியர் வந்து ஒரு கைட்லைன்ஸ் தான் இருக்கணும். அது அவங்க தெரிஞ்சுக்கிறது புத்தகம் மூலமாகவோ ஆசிரியர் அறிவு வாய் மூலமாக சொல்ற விஷயத்தை புரிய கூடாது. அதான் சொல்றாங்க, குழந்தைகள் மைய கல்வியில் அதாவது சுதந்திரமாக கத்துக்கிறது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம எப்படி கத்துக்கிறோம், அது அந்த குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுக்குறது. இதுல கவனிச்சுங்க, இது கல்வி தான் சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த குழந்தை மைய கற்றல் நிறைய வெளி ஸ்கூல்ல எல்லாம் போனீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூல்ல போனீங்கன்னா அந்த குழந்தை மைய கற்றல் பயன்படுத்துறாங்க. அங்க போனீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரியும். அதனால குழந்தை மைய கல்வியில் குழந்தை நேரடியாக தானே கண்டறிவதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறது தவிர, அப்படித்தான் ஊக்கப்படுத்தணும். தவிர எதை பயன்படுத்தல, தகவல்களை மறைமுக மூலங்களான தகவலை மறைமுக தான் தெரிவிக்குது. தகவல்களை மறைமுக மூலங்களான புத்தகங்கள், ஆசிரியர்களின் உரை போன்றவற்றின் மூலம் பெற முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை. புத்தகங்கள் மூலமும் ஆசிரியர் உரை மூலமும் முக்கியத்துவம் அளிக்கப்படல. குழந்தைகள் தானா முயற்சி பண்ணி கண்டறிஞ்சுக்கிறது. அவ்வளவு புரிஞ்சு முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, குழந்தைகள் தாம் விரும்பியவாறு கற்கவும். அதான் முதல் பாயிண்ட். 2வது பாருங்க, குழந்தைகள் தாம் விரும்பியவாறு கற்கவும் தனது தனித்திறமைகளையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தவும் வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுகின்றன. ஏன்னா ஆசிரியரோட வேலை அதான், அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் தான் ஏற்க சொன்னோம். சரிங்களா? அப்ப 2வது குழந்தைகள் தாம் விரும்பியவாறு கற்கவும் தனது திறமைகளையும் படைப்பாற்றலையும் வெளிப்படுத்தவும் வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுகின்றன. வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுகின்றன. சரிங்களா? இதுதான் சுதந்திரம். 2வது பாருங்க, தாமே மேற்கொள்ளும் செயல்கள். ஒரு விஷயத்தை சொல்லுவோம், ஒரு கைட்லைன் சொல்லுவோம், குழந்தைங்க அது செயல்முறையில் அதை செஞ்சு காட்டணும். சரிங்களா? இப்போ நீங்க இதே யூடியூப் சேனல்ல நிறைய விஷயம் இந்த குழந்தை மைய கற்றல் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்களாவும் அது எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க, எப்படி ஆசிரியர் கைட்லைன் பண்றாங்க விஷயம் அது வந்துடும். குழந்தைங்க எப்படி கத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அது வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்க, 2வது கேட்டீங்க, தாமே மேற்கொள்ளும் செயல்கள். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட், சுதந்திரமாக விடப்பட்ட நிலையிலேயே குழந்தைகள் இங்கும் அங்கும் ஓடி ஆடி பல்வேறு சுயேட்சையான செயலில் ஈடுபட்டு சொந்தமாக சிந்திக்கும் திறன் பெறுகின்றனர். ஏன்னா அவங்க எந்த கட்டுப்பாடும் கிடையாது, அவங்க ஃப்ரீயா விளையாடுறாங்க. விளையாட்டு மூலமா நம்ம கைடன்ஸ் பண்றோம், அதை அவங்களா கத்துக்கிறாங்க. அதான் சொல்றாங்க பாருங்க, சுதந்திரமாக விடப்பட்ட நிலையிலேயே குழந்தைகள் சுதந்திரமாக விடப்பட்ட நிலையிலேயே குழந்தைகள் இங்கும் அங்கும் ஓடி ஆடி பாருங்க, இங்கும் அங்கும் ஓடி ஆடி பல்வேறு சுயேட்சையான செயல்களில் ஈடுபட்டு அவங்கள சொந்தமா பல்வேறு சுயேட்சையான செயல்களில் ஈடுபட்டு சொந்தமாக சிந்திக்கும் திறன் பெறுகின்றனர். சொந்தமாக சிந்திக்கும் திறன் பெறுகின்றனர். அதான் ஹெட்டிங் சொன்னேன், தாமே மேற்கொள்ளும் செயல் சொன்னேன். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, இதை கருத்தில் கொண்டு இப்ப என்ன சொல்றாங்க, சொந்தமா அவளை சுயேட்சையாக செயல்பட்டு சிந்திக்கிறாங்க. இதை கருத்தில் கொண்டு பாடல்கள், உடல் அசைவுகள், இதை கருத்தில் கொண்டு சொல்லுங்க. இல்ல பாடல் மூலமா சொல்லுறாங்க, நிறைய ஆசிரியர் பார்த்துருப்பீங்க. விளையாட்டு மூலமா சொல்லுறாங்க, நிறைய ஆசிரியர் பார்த்துருக்காங்க. அதான் பாடல்கள், உடல் அசைவுகள், பொருட்களை பல்வகைகளில் அமைத்தல், அதாவது நம்ம ஆர்டர் போய் அமைச்சிடுவோம், அந்த ஆர்டர் போய் விளையாட்டு மூலமா அவங்க பண்ணுவாங்க. அதான் பாருங்க, பொருட்களை பல்வகைகளில் அமைத்தல் மற்றும் தொழில் வேலைகள், சின்ன சின்ன தொழில் வேலைகள் போன்றவற்றை புரோபல் அப்படின்ற ஒரு அறிஞர் பாருங்க, போன்றவற்றை புரோபல் உருவாக்கி செயல்வழி கற்றலை முன்னிலைப்படுத்தினார். அந்த புரோபல் அறிஞர் தான் இதை செயல்படுத்தி நம்ம
செயல்படுத்துறாரு. சரிங்களா? முதல் பாயிண்ட் என்னன்னா, முதல் பாயிண்ட் சொல்லிட்டேன், சுதந்திரமாக விடப்பட்ட நிலையிலே குழந்தைகள் இங்கும் ஓடி ஆடி பல்வேறு சுயேட்சையான செயல்களில் ஈடுபட்டு சொந்தமாக சிந்திக்க கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சொந்தமாக சிந்திக்க அதை கருத்தில் கொண்டு என்ன பண்ண, இதை கருத்தில் கொண்டு பாடல்கள், உடல் அசைவுகள், பொருட்களை பல்வகைகளில் அமைத்தல் மற்றும் தொழில் வேலைகள் போன்றவற்றை, அது முக்கியம், இதுக்கு அடுத்துட்டு போன்றவற்றை இந்த ப்ரோபல், அது டபுள் கொட்டேஷன் இருக்கீங்க, ப்ரோபல் உருவாக்கி செயல்வழி கற்றலை முன்னிலைப்படுத்தினார். ஏன்னா செயல்வழி மூலமா கத்துக்கிறது, அதாவது செயல்வழி கற்றலை முன்னிலைப்படுத்தினார். அடுத்து மூணாவது, குழந்தைகளின் ஆக்கத்திறனை வெளிப்படுத்த புத்துணர்ச்சி விளையாட்டுகள், குழந்தையுடைய டேலண்ட் வெளிப்படுத்துற மாதிரி விளையாட்டுகள் இருக்கணும். கற்பனை வளத்தை பாருங்க, கற்பனை வளத்தையும் பாருங்க, புத்துணர்ச்சி விளையாட்டுகள் கற்பனை வளத்தையும் வளர்க்க உதவும் விளையாட்டுகள். பாருங்க, கற்பனை வளத்தையும் வளர்க்கும், புத்துணர்ச்சி அளிக்கும் விளையாட்டுகள், அப்புறம் கற்பனை வளத்தை வளர்க்கும் விளையாட்டுகள். சரிங்களா? ஒற்றுமையை வளர்க்கும் விளையாட்டுகள், இந்த 3 விதமான விளையாட்டுகள் இருக்கு. ஒற்றுமையை வளர்க்கும் விளையாட்டுகள், நன்னடத்தையை உருவாக்கும் விளையாட்டுகள், வாசித்தல், எழுதுதல், எண்கணிதம் ஆகிய 3ஐயும் அடிப்படை திறன்களாக வளர்க்கும் விளையாட்டுகள். இந்த மாதிரி விளையாட்டுகள் வச்சுதான் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும்னு சொல்றாங்க. நல்லா இந்த பாட்டு பாருங்க, குழந்தைகளின் ஆக்கத்திறனை வெளிப்படுத்த, அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்த புத்துணர்ச்சி விளையாட்டுகள் 1, கற்பனை வளத்தை வளர்க்க உதவும் விளையாட்டுகள் 2, ஒற்றுமையை வளர்க்கும் விளையாட்டுகள் 3, நன்னடத்தை உருவாக்கும் விளையாட்டுகள் 4, அப்புறம் இந்த வாசித்தல், எழுதுதல், எண்கணிதம் ஆகிய 3 அடிப்படை திறன்களை வளர்க்கும் விளையாட்டுகள். இதன் மூலமா குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும். சோ இதுதான் இந்த ஹெட்டிங் பாத்தீங்கன்னா தாமே மேற்கொள்ளும் செயல்கள். சரிங்களா? சொல்றத வச்சு நீங்க எழுதலாம். அடுத்து பாருங்க, 3வது பாயிண்ட் பாருங்க, தன்னிச்சையான ஆளுமை வளர்ச்சி. ஏன்னா குழந்தை தானா செயல்படுது, அப்ப அதுதான் ஆளுமை வளர்ச்சி ஏற்படுத்துறது. தன்னிச்சையான ஆளுமை வளர்ச்சியில 2 பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய இயல்புக்கு ஏற்ப சுய வேகத்தில் கற்றுக்கிறது. தன்னுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ப அவன் கத்துக்கிறான். ஒரு சில வேகமா கத்துக்கிறான், ஒரு சில முயன்று தவறி கத்துக்குவான், கொஞ்சம் கத்துக்குவான். அது முதல் பாயிண்ட், ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய இயல்பு நிலைக்கு ஏற்ப, அதான் முக்கியம், தன்னுடைய இயல்பு நிலைக்கு ஏற்ப சுய வேகத்தில் கற்கின்றனர். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, ஆசிரியர் குழந்தைகளின் இயல்புகளை, அந்த இயல்புகளை கண்டறிந்து பொருத்தமான செயல்பாடுகளை வடிவமைத்து கொடுக்கிறார். இந்த குழந்தைகளோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு இவன் எப்படி கத்துக்கிறான், அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான செயல்பாடுகளை கொடுக்கணும். ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் ஆசிரியர். அதை என்ன பாருங்க, ஆசிரியர் குழந்தைகளின் இயல்பு நிலையை கண்டறிந்து, குழந்தையோட இயல்பு நிலையை கண்டறிந்து பொருத்தமான செயல்பாடுகளை வடிவமைத்து கொடுக்கிறார். பொருத்தமான செயல்பாடுகளை வடிவமைத்து கொடுக்கிறார். இது 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட், இயற்கை சூழலில் குழந்தைகளின் தனித்தன்மையும் ஆற்றல்களும் இயல்பாக வெளிப்படுகின்றன. தன்கிட்ட என்ன இருக்கு, என்ன விஷயம் அவனை கட்டுப்படுத்தா விட்டனா எவ்வளவு டேலண்ட் இருக்கு, என்ன விஷயம் அவன் தானாக வெளிப்படுத்துவான். அதான் 3வது பாயிண்ட். இயற்கை சூழலில் குழந்தைகளின் தனித்தன்மையையும் ஆற்றல்களும் இயல்பாக வெளிப்படுகின்றன. இதுதான் என்னன்னா தன்னிச்சையான ஆளுமை வளர்ச்சி. இதுக்கு 3 பாயிண்ட் சொல்றேன். அடுத்து 4வது பாயிண்ட் என்னன்னா, குழந்தைகளின் தேவைகள் மற்றும் ஆர்வங்களின் அடிப்படையில் அமைந்த கல்வி செயல்கள். குழந்தையோட தேவையும் ஆர்வத்தையும் அடிப்படையாக வச்சுதான் இந்த குழந்தை கல்வி செயல் இருக்கு. அடுத்த பாருங்க, குழந்தைகளின் தேவைகள் மற்றும் ஆர்வங்களின் அடிப்படையில் அமைந்த கல்வி செயல்கள். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் என்னன்னா, குழந்தைகளுக்கான கல்வி செயல்கள் அதன் தேவைகள் மற்றும் ஆர்வங்களை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படுகின்றன. குழந்தைகளுக்கான கல்வி செயல்கள் குழந்தைகளுடைய தேவையையும் குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் அடிப்படையாக வச்சு அமைக்கப்படுகின்றன. இதான் முதல் பாயிண்ட். குழந்தையோட கல்வி செயல்கள் எதா, குழந்தை கல்வியில குழந்தையோட கல்வி செயல்கள் எதை அடிப்படையாக வச்சு அமைக்கப்படுதுன்னா அவனுடைய ஆர்வங்களும் தேவைகளையும் அடிப்படையாக வச்சுதான் அமைக்கப்படுகின்றது. இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பாருங்க, சமூக சூழலில் கூட்டுறவு செயல்களில் ஈடுபடும், அதாவது கூட்டுறவு விளையாட்டு. இப்ப நிறைய விளையாட்டு நீங்க யூடியூப் சேனல் பழைய விளையாட்டுல போட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூடி விளையாடுற விளையாட்டு நிறைய இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டோம் சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்லாம் பார்த்துட்டோம். இந்த ஒவ்வொரு விளையாட்டு பழைய விளையாட்டுல யாவை பிடிச்சிருப்பாங்க, அதான் எவ்வளவு கூட்டுறவு விட்டு கொடுக்கும் தன்மை அந்த விளையாட்டுகள்லாம் இருந்துச்சு. சரி, அப்ப சொல்றாங்க அந்த மாதிரி விளையாட்டுகளை கொண்டு வந்து சொல்றாங்க. அதவங்க சமூக சூழலில் கூட்டுறவு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம், அந்த கூட்டுறவு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் குழந்தையின் உடல், சமூகம், ஒழுக்கம், அறிவு, வளர்ச்சி ஏற்பட வழிவகை செய்வதே. பாருங்க, இந்த கூட்டுறவு செயல்களும் அந்த விளையாட்டு மூலம், கூட்டுறவா சேர்ந்த விளையாட்டு மூலம் பாருங்க, சமூக சூழலில் கூட்டுறவு செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் குழந்தைகளின் உடல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி ஆகியவை ஏற்பட வழிவகை செய்வதே குழந்தை மைய கல்வியின் முதன்மையான நோக்கமாகும். குழந்தையோட முதன்மையான நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சி அதிகரிக்கணும், சமூக வளர்ச்சி அதிகரிக்கணும், ஒழுக்க வளர்ச்சி அதிகரிக்கணும், அறிவு வளர்ச்சி அதிகரிக்கணும் ஆகியவற்றை ஏற்பட வழிவகை செய்வதே குழந்தை மைய கல்வியின் முதன்மையான நோக்கமாகும். சரிங்களா? இது 4வது பாயிண்ட். அடுத்து லாஸ்ட் 5வது பாயிண்ட் என்னன்னா, அனுபவங்கள் அடிப்படையிலான கல்வி.
சில பேரும் பெரியவங்க பேசுவாங்க, அனுபவம் தான் கல்வி, ஏட்டுச்சோற கறிக்குதான்னு சொல்லுவாங்க, பல மொழின்னு சொல்லுவாங்க. அனுபவம் தான் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அனுபவங்களை குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே அவனா இயல்பா கத்துக்கிற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இது ஒரு இன்னைக்கு இன்னும் நம்ம ப்ராப்ளம் ஆகல. தொடக்க கல்வி நிலையில தான் இது வரைக்கும் இருக்கு. இனி வருங்காலத்துல இந்த குழந்தைகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? அடுப்பாங்க அனுபவங்கள் அடிப்படையிலான கல்வி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் என்னன்னா, சுய அனுபவங்கள் மூலம் கற்றல் என்பதே குழந்தைமய கல்வியின் தாரக மந்திரமாகும். சுயமாக கத்துக்கிறது தான் இந்த குழந்தைமய கல்வியோட தாரக மந்திரம் சொல்றாங்க. முதல் பாயிண்ட் பாருங்க, சுய அனுபவங்கள் மூலம் கற்றல் என்பதே குழந்தைமய கல்வியின் தாரக மந்திரமாகும். முதல் பாயிண்ட். என்ன பாயிண்ட் பாருங்க, அதாவது அதை என்ன சொல்றாங்க, அதாவது பாட கருத்துக்களை மாணவர்கள் செயல்வழி கற்க, அதாவது செயல்வழி மூலம் கற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே குழந்தைமய கல்வி வலியுறுத்தும் கருத்தாகும். முதல் பாயிண்ட் சொன்னா, சுய அனுபவங்கள் மூலம் கற்றல் என்பதே குழந்தைமய கல்வியின் தாரக மந்திரம் சொல்லிட்டான். அப்படின்னா என்ன, அது என்ன, அதாவது பாட கருத்துக்களை மாணவர்கள் செயல்வழி மூலம் கல்வி கற்க ஏற்பாடு செய்ய வேண்டும். பாருங்க, பாட கருத்துக்களை மாணவர்கள் செயல்வழி மூலம் கல்வி கற்க வேண்டும் சொல்றாங்க. ஏன் இன்னைக்கும் 10th 12th பிராக்டிகல் ஏன் வைக்கிறாங்க? இப்போ சயின்ஸ் குரூப்லாம் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் வைப்பாங்க. படிச்சது இயல்பா செஞ்சு பார்க்குறப்ப, ஏன்னா அந்த ஆய்வுகள் மூலமா தான் நீங்க பெரிய அறிஞர்கள் உருவாகிருக்காங்க. செயல்கள் மூலமா தான் உருவாயிருக்காங்க. ஏன் அந்த செயல்முறை செயல்களை குழந்தை மைய கல்வியிலே கொண்டு வரக்கூடாது, தொடக்க கல்வியிலே கொண்டு வரக்கூடாதுன்னா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதான் சொல்றாங்க, அதாவது பாடக்கருத்துக்களை மாணவர்கள் செயல்வழி கற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதே குழந்தைமய கல்வி வலியுறுத்தும் கருத்தாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வது என்னன்னா, பாடக்கருத்துக்கள் குழந்தைகளின் தேவை மற்றும் ஆர்வத்தோடு தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். பாடக்கருத்து குழந்தையுடைய தேவையையும் ஆர்வத்தோடையும் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் சொல்றாங்க. அது லாஸ்ட் பாயிண்ட். பாடக்கருத்துக்கள் குழந்தைகளின் தேவை மற்றும் ஆர்வத்தோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். சோ இதுதான் நான் குழந்தை மைய கல்வி பற்ற ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, 2வது கேள்வி என்ன பாருங்க, குழந்தை மைய கல்வி தொடர்பான கல்வி கருத்துக்கள். இப்ப 6 அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் 2 வருஷம் கொஸ்டின் எடுத்துட்டு இந்த 6ல எந்த ஆதாரம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்ம நடத்திடுவோம். அதுக்கு பிறகு நம்ம அந்த ஆதாரம் மட்டும் படிக்குமான்னு கேட்டுறாங்க. எல்லாமே படிச்சு நல்லது. நம்ம எதனா கேட்கலாம். 6 ஆதாரம் பத்தி நம்ம படிச்சுக்கலாம், கேட்கலாம். இப்போ ப்ரீவியஸ் 2 வருஷம் கொஸ்டின் எதனா கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு அதை ஃபர்ஸ்ட் நம்ம நடத்திடுறோம். அதனால ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.